மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இருக்கிற நான் மீசிவி லோகேஸ்வரி பழனீஸ்வரன். நாளை ஓட்டு தினம், தேர்தல் நாள் இருக்குது. எல்லா மக்களும் வந்து விழிப்புணர்வோடு போட்டு போகணுன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது போட்டிருந்தேன். ஆனால் எங்கள் வீட்லேயே 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்குது. 3 ஓட்டுக்குரிய எந்த தகவலும் கிடையாது, அளிக்கப்பட்டுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜே வரல. ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு இருக்குது. நான் மீதி 3 பேர் ஓட்டு டிலேட் ஆகிருக்கு. இது வந்து இந்த மன உளைச்சல் எல்லாரும் தாங்க முடியாமல் என்னோடய வீட்டில் 3 ஓட்டுன்றதா மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் எத்தனை ஓட்டுகள் வந்து அளிக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. பக்கத்தில் யாரும் எனக்கு எந்த ஸ்லிப்பும் தரலன்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த முறையில் அந்த இது இருக்குதுன்னு தெரியல. இந்த ஓட்டில் வந்து நம்மளுடைய பேர் இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்களிப்பு இதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தால் மட்டும்தான் சொல்கிற தகவலே முன்றைய நாள் நேற்று மதியம் போய் தெரிஞ்ச விஷயத்தில் பக்கத்தில் இருக்க சேவை மையத்தில் கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறத, அதுக்கு முன்னே வந்து அவசர மாதிரி ஒரு மையத்தை வச்சு நம்மளுக்கு எந்த தகவலும் அவங்க கொடுக்கல. இது எந்த துறையில் நடந்திருக்கு, எந்த இதுலேருந்து எனக்கு புரியலை. பட் வந்து நேற்று போனதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே எங்கள் கணவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னுடைய மகனுக்கு ஓட்டு இல்லை, என்னோடய மகனுக்கு ஓட்டு இல்லை. அப்படி ஒரு வீட்டில் 4 பேர் இருந்துக்கும்போது ஒருத்தருக்கு ஓட்டு இருக்குது, மீதி 3 பேர் ஓட்டு லிஸ்ட்டு எப்படி அழிக்கப்படும்ன்றது ஒன்றும் புரியல. இது எந்த விதத்தில் ஒரு நியாயமானு தெரியல. நம்மளுடைய வாழ்ந்ததுக்கு உண்டான அர்த்தமோ, ஒரு நகரில் வாழ்ந்ததுக்குண்டான ஒரு விழுப்புரமோ அந்த ஓட்டின் பதிவில் இருக்கின்றதை நம்ம முன்னுரிமை வச்சுட்டு ஒவ்வொரு மனிதனும் அதை கடைப்பிடிக்கணுன்றது ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓட்டை நம்ம போடணும்னு சொல்லி வலியுறுத்துறவங்க ஏன் அதிரடி சேவை மையத்தை வச்சு நம்மளுடைய ஓட்டுகள் பரிவர்த்தை இருக்கான்றத ஒரு துறையை கொண்டு அவங்க இது பண்ணணுன்ற என்னுடைய மார்ந்த ஒரு ஆழ்ந்த ஒரு வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து பதிவுபடுத்த வேண்டிய கட்டத்திலையும் ஒரு மன கஷ்டத்துலையும் நான் வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். இது யாரையும் நான் குற்றம் சொல்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இந்த பதிவை போடலை. இந்த மாதிரி மக்கள் வந்து என்னுடைய வீட்லேயே 4 ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் மகள் பக்கத்துலேயே இவங்களுக்குலாம் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் அதனுடைய நம்பரே வேறு மாதிரி வரும். எல்லோரும் என்ன ஒரு கேள்வி, நான் இருக்கும்போது என்னுடைய ஆவணங்கள் எப்படி அழிக்கப்படும்ன்ற ஒரு கேள்வி வந்து மக்கள் கேட்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே கேட்டு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டிய கட்டத்தில் நம்ம இந்த இடத்துல இருக்கணுன்றது ரொம்ப மன வருத்தமாகவும் இருக்குது. மக்கள் குறைகளை வந்து கேட்குறாங்களோ இது இந்த ஒரு மக்களுடைய ஓட்டு பதிவு எங்கே போச்சுன்றதை வந்து மக்கள் துடிச்சு மன வேதனையோட வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நாளைக்கு ஓட்டு போடுறவங்களாம் வீட்டில் மன உளைச்சலோட உட்கார்ந்துருக்கிற நாளைக்கு இதுதான் தேர்தல் நாள் அன்று மன உளைச்சலோடு மக்கள் குமுறலோடு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற மக்கள்கள், வயதானவர்கள், வயதுக்குரியவர்கள், படித்த நபர்கள் இந்த ஆவணத்தை சரியாக பார்க்கணும் ஒரு தகவல் மையத்தை ஏற்படுத்தி அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்ப ஒரு நிர்ணயிக்கல வாக்காளர் மையம் அப்படின்றது என்னுடைய ஒரு அன்பான ஒரு கேள்வி, பண்பான ஒரு நியாயமான ஒரு பதிவு. இதை வந்து எல்லா மக்களும் பார்த்து என்ன ஒரு இது இருக்கிறனுன்றதை ஒரு தெருவுக்குன்னு பார்த்தாலும் 1000 ஓட்டுக்கள் இல்லாமல் போயிருக்கு ஒரு ஏரியான்னு இருக்கும் பொழுது. அப்படி இருக்க பட்சத்தில் எப்படி ஒரு 6 கோடி ஓட்டு இருக்கிறதுல இப்போ 5.25 கோடி மக்களுடைய ஓட்டு தான் இருக்குது. இது எந்த முறையில் இது சரின்னு எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் மக்கள் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்படுமாறு இந்த தேர்தல் நாளை பதிவிடுமாறு நான் கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய். ஏற்கனவே ஆன்மீக சேவை லோகேஸ்வரி பழனீஸ்வரன்.